தமிழின் சார்பாக அனைவருக்கும் வணக்கம். தமிழை கற்றாலே இனிக்கும். அன்பார்ந்த மாணவர்களே, நாம் தமிழ் இலக்கண பகுதிகளை ஒவ்வொன்றாக பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு சொல் இலக்கணத்தை பற்றி பார்க்கலாம். சொல் அப்படின்னா என்ன? நீங்க பாருங்க, இப்போ ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தந்தால் அது சொல் எனப்படும். நீங்க கவனிக்கணும், நீங்க நல்லா பாருங்க. ஆ ஆ என்பதன் பொருள் என்ன அப்படின்னா பசு. அப்ப ஆ என்கின்ற எழுத்து தனித்து நின்று ஒரு பொருளை தருகிறது. இப்போ கை, பை, மை இந்த மாதிரி எழுத்துகள் எல்லாம் ஒரே ஒரு எழுத்து தான், ஆனால் அந்த எழுத்துக்கு ஒரு பொருள் உள்ளது இல்லையா? அந்த மாதிரி ஒரு எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்து, இங்க பாருங்க, ஆடு ஆடு இதற்கு பொருள் உண்டு. ஆ டா இம் ஆட்டம் இதற்கும் பொருள் உண்டு. அப்போ ஓர் எழுத்து தனித்து நின்றோ பல எழுத்துகள் சேர்ந்து வந்து பொருள் தந்தால் அது சொல் எனப்படும். இப்ப இங்க கீழே பாருங்க, டு ஆ இதுக்கு ஏதாவது பொருள் உண்டா? இல்லை. இங்க பாருங்க, இட் இம் டா ஆ இதை ஏதாவது நம்ம உச்சரிக்க முடியுமா? வார்த்தைகளால சொல்ல முடியுமா? வார்த்தைகளால சொல்ல முடியாது. இதுக்கு எந்த பொருளும் கிடையாது. இந்த மாதிரி இருந்தால் அது சொல் ஆகாது. புரியுதுங்களா? அப்போ ஓர் எழுத்து தனித்து நின்று பொருளை தந்தாலோ அல்லது பல எழுத்துகள் சேர்ந்து வந்து ஒரு பொருளை தந்தால் அது சொல் எனப்படும். புரிஞ்சுதுங்களா? இந்த சொல்லினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா மொழி, பதம், கிளவி என்று வேறு பெயர்கள் இதற்கு உண்டு. என்னென்ன அப்படின்னா பாருங்க, மொழி, மொழி என்பதன் பொருள் சொல். பதம், பா த இம் பதம் என்பதன் பொருள் சொல். கிளவி, கி ல வி கிளவி. இந்த கிளவில இந்த லா வந்துச்சு அப்படின்னா சொல் என்று பொருள். இதற்கு பதிலா வந்து இந்த கிழவி வந்ததுன்னா இது முதிய பாட்டி, நம்ம சொல்றோம் இல்லையா, கிழவி. இந்த லா வந்ததுன்னா பாட்டியை குறிக்கக்கூடியது, இந்த லா வந்து சொல்லை குறிக்கக்கூடியது. புரிஞ்சுதுங்களா? அப்போ இந்த சொல் என்பதனுடைய வேறு பெயர்கள் என்னென்ன இருக்குது? மொழி, பதம், கிளவி. மொழி, பதம், கிளவி. இந்த சொல் எத்தனை வகைப்படும் அப்படின்னா 4 வகைப்படும். சொல் எத்தனை வகைப்படும்? 4 வகைப்படும். என்னென்ன வகை அப்படின்னா பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல். நல்லா கவனிக்கணும். பெயர் சொல், வினை சொல், இடைச்சொல், உரிச்சொல் என்று இந்த சொல் வந்து 4 வகைப்படும். பெயர் சொல் அப்படின்னா என்ன பார்க்கலாம் இப்போ உதாரணத்துடன். இப்போ பெயர் சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். சரிங்களா? ஒரு பெயரை குறிக்கும் சொல் பெயர் சொல் எனப்படும். இங்க பாருங்க, முருகன், யானை, கிளி, நாற்காலி, மகள், மரம், புத்தகம். இந்த மாதிரி ஒரு பொருளை குறிக்கின்ற சொல், அதாவது ஒருவரின் பெயரை குறிக்கின்ற சொல், ஒரு பொருளை குறிக்கின்ற சொல் பெயர் சொல் எனப்படும். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இப்ப நம்ம வினை சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, வினை. நீங்க நம்ம தாத்தா பாட்டி அந்த காலத்துல எல்லாம் சொல்லிருப்பாங்க, அவன் செஞ்ச வேண அவனையே தாக்கிடுச்சு, அவன் செஞ்ச வேண அவனுக்கு நல்லது நடக்குது, அவன் செஞ்ச வேண அவனுக்கு கெட்டது நடக்குது. அப்ப இந்த வினை அப்படின்றது என்ன அப்படின்னா, வினை என்பதன் பொருள் என்ன அப்படின்னா செயல். செய்கின்ற செயலை குறிப்பது வினை. அப்ப வினை அப்படின்றது செயலை குறிக்கக்கூடியது. இங்க பாருங்க, கண்ணன் ஓடினான். இதுல என்ன செயல் நடக்குது? ஓடுதல். அப்ப ஓடுவது, ஓடிட்டான் இல்லையா? கண்ணன் ஓடினான். அப்ப ஓடுவது என்பது செயல் இல்லையா? அப்போ இந்த ஓடினான் என்பது வினைச்சொல், ஓடுவது ஒரு செயல். அடுத்து பாருங்க, கயல் விழி. கயல் விழி, ஆடினாள். அப்ப ஆடினாள் அப்படின்றது என்ன? ஒரு வேலை. ஆடுவது ஒரு செயல் இல்லையா? அப்ப அந்த செயலை குறிக்கிறதுனால அது வினைச்சொல். ஸ்ருதி பாடினாள். அப்ப பாடினாள் அப்படின்றது என்னது? பாட்டு பாடுறது, அது ஒரு செயல். அப்போ ஒரு செயலை குறிக்கக்கூடியது
வினைச்சொல். அப்ப வினை என்பதன் பொருள் செயல், செய்கின்ற செயலை குறிப்பது. இங்க பாருங்க, குமரன் படித்தான். அப்ப படித்தான்ல, படித்தான் என்பது செயல். அப்போ செய்கின்ற செயலை குறிப்பது வினைச்சொல். புரிஞ்சுதுங்களா? இங்க பாருங்க, கண்ணன் ஓடினான், கயல்விழி ஆடினாள், ஸ்ருதி பாடினாள், குமரன் படித்தான். இதுல ஓடினான், ஆடினாள், பாடினாள், படித்தான், இது எல்லாமே என்ன சொற்கள்? வினை சொற்கள். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாமா? இப்ப நம்ம இடைச்சொல் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். இங்க பாருங்க, இடைச்சொல் அப்படின்றது தனியாக வராது, சொற்களின் இடையில் வருவது இடைச்சொல். இப்போ ஒரு வார்த்தை இருக்கு, ஒரு வாக்கியம் இருக்குது அப்படின்னா அந்த வாக்கியத்தில் இடையில், அதாவது பெயர் சொல்லுக்கும் வினை சொல்லுக்கும் இடையில் வரக்கூடியதுதான் இந்த இடைச்சொல். புரிஞ்சுதுங்களா? இந்த வாக்கியத்தில் இடையில் வரக்கூடியது இடைச்சொல், இது தனியாக வராது. இப்ப இங்க பாருங்க, ரூபாவை பார்த்தேன், ரூபாவை பார்த்தேன். இந்த இடத்துல இடைச்சொல், இந்த வார்த்தைக்கும் இந்த வார்த்தைக்கும் இது ரெண்டையும் வந்து பாத்தீங்கன்னா கனெக்ட் பண்றது, இந்த ரெண்டையும் சேர்க்கக்கூடிய ஒரு இடைச்சொல் இருக்குது. என்ன சொல் அப்படின்னா, என்ன சொல் அப்படின்னா வை. இந்த வை ஐ என்கின்ற இடைச்சொல் இதில் இடம்பெற்றிருக்கிறது. புரிஞ்சுதா? அப்போ ரூபாவை, இப்ப ரூபா பார்த்தேன், ரூபா பார்த்தேன் அப்படின்னா எதான பொருள் நமக்கு புரியாது இல்லையா? அப்போ ரூபாவை பார்த்தேன், அந்த வை அப்ப என்கின்ற எழுத்து இடைச்சொல்லாக இங்கு வந்துள்ளது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பாருங்க, அவனும் அவளும் சென்றனர், அவனும் அவளும் சென்றனர். இப்போ அவன் அவள் சென்றனர் அப்படின்னா நமக்கு ஒரு இணைப்பு சொல் வந்து அந்த இடத்துல எதுவுமே இல்லாததுனால அதோடைய பொருள் வந்து தெளிவாக இல்லாமல் உள்ளது. இப்போ அவனும் அவளும், இந்த இடத்துல என்கின்ற எழுத்து இங்கேயும் என்கின்ற எழுத்து இணைப்பு சொல்லாக வந்துள்ளது. புரிஞ்சுதுங்களா? இப்போ அவன் அவள், இந்த இரண்டு எழுத்து, இந்த இரண்டு வார்த்தைகளையும் கனெக்ட் செய்யறதுக்காக என்ன பண்ணிருக்க அப்படின்னா என்கின்ற எழுத்து இடைச்சொல்லாக வந்து அவனும் அவளும் சென்றனர் என்று அந்த ஒரு வாக்கியம் வந்து முழுமை பெற்றிருக்கிறது. புரிஞ்சுதுங்களா? அடுத்தது இங்க பாருங்க, ராமனும் லட்சுமணனும் சகோதரர்கள். இப்ப ராமன் லட்சுமணன் சகோதரர்கள் அப்படின்னா அந்த வாக்கியம் வந்து முழுமை பெறாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த ராமனும் லட்சுமணனும் சகோதரர்கள், அந்த இருக்குது இல்லையா, இந்த இரண்டு இடத்துல என்கின்ற எழுத்து என்கின்ற வார்த்தை இடம்பெற்றுள்ளது. சோ அப்போ இது அதாவது இணைப்பு பாலமாக இந்த இடைச்சொல் அப்படின்றது வந்து ஒரு வார்த்தை இருக்குதுன்னா அந்த வார்த்தை வந்து சேர்ப்பதற்காக இணைப்பு பாலமாக வரக்கூடியதுதான் இடைச்சொற்கள். புரிஞ்சுதுங்களா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது நம்ம இப்ப பார்க்க போறது உரிச்சொல். இந்த உரிச்சொல் அப்படின்னா என்ன? ஒரே பொருளை தரும் சொல் வேறொரு சொல்லால், பாருங்க, ஒரே பொருளை தரக்கூடிய வேறொரு சொல்லால் சொல்லி அந்த சொல்லை நல்லா வலுப்படுத்துவது உரிச்சொல் எனப்படும். அது எப்படி ஒரே பொருளை தரக்கூடிய சொல் வந்து இன்னொரு சொல்ல சொல்றது அப்படின்னா, இங்க பாருங்க, இப்ப வந்து சால பேசினான், பேசினான் அப்படின்னா நிறைய பேசுறதே வந்து பேசினான் அப்படின்றது பேசுறது. சால பேசினான் அப்படின்னா மிகுதியாக பேசினான். அடுத்து பாருங்க, பேசாம இருக்கிறது வந்து ஒரு வகை, ஆனா அவன் பேசினான், ஆனா ரொம்ப பேசினான் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, மிகுதி. அப்ப மிகுதியாக பேசினான் அப்படின்னு சால பேசினான். புரிஞ்சுதுங்களா? அடுத்து இங்க பாருங்க, உணவு சாப்பிடு, உணவு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, இதுல கடி என்கின்ற இதனுடைய பொருள் என்ன அப்படின்னா மிகுதி. அப்போ மிகுதியான உணவு, கடி உணவு அப்படின்னா மிகுதியான உணவு. அடுத்து பாருங்க, புகழ். இங்க புகழ் அப்படின்றதே வந்து ஒரு பெரிய ஒரு இதுதான் இல்லையா, அந்த புகழ் அப்படின்றதே வந்து புகழ் அப்படின்னா மிகுதியான புகழ், அந்த புகழை வந்து மிகுதிப்படுத்துவது. சரிங்களா? அடுத்தது தவ உயர்ந்தன அப்படின்றதே வந்து உயர்ச்சி தான், அது மிக உயர்ந்தன, மிகுதியாக உயர்ந்தன அப்படின்னா தவ உயர்ந்தன. நனி தின்றான், அது வந்து நனி தின்றான், மிகுதியாக தின்றான். இந்த மாதிரி ஒரே ஒரு சொல்லை வந்து இன்னொரு சொல்லை சொல்லி அதை இன்னும்
அதிகப்படுத்துவது உரிச்சொல். இப்ப நகரம் அப்படின்றது பெருசுதான், கிராமத்தோட கம்பேர் பண்ணும்போது நகரம் என்பது பெரியதுதான். அது இன்னும் பெரியது அப்படின்னு சொல்லும் போது எப்படி சொல்லலாம்? மாநகர், மாநகர்னு சொல்லலாமா? அந்த மாதிரி இந்த மா என்பது உரிச்சொல். இந்த மாதிரி ஒன்றை மிகைப்படுத்துவதற்காக கூறுவது உரிச்சொல். அதாவது இலக்கணத்துக்கே உரிய சொல் அப்படின்றத உரித்த சொல்லை தான் உரிச்சொல் என்று மருவி வந்துள்ளது. புரிஞ்சுதுங்களா? சரி, இப்ப நம்ம பெயர்ச்சொல், வினைச்சொல், இடைச்சொல், உரிச்சொல் இந்த 4 சொல் அப்படின்னா என்னன்னு பார்த்திருக்கிறோம். இந்த பெயர்ச்சொல், அதனுடைய வகைகள், இந்த விரிவான விளக்கங்கள் நம்ம அடுத்தடுத்த வகுப்புல பார்க்கலாம். நன்றி.